ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். என் அன்பின் சாய் குடும்ப உறவுகளே, உன்னை பழி சொல்ல தெரிந்த யாரும் உனக்கு வழி சொல்லப் போவதில்லை. அதனால் நீ எதை கண்டும் பயப்படாதே. துன்பத்தை கண்டு எவ்வளவு தூரம்தான் நீ ஓடுவாய்? ஒரு நாள் அது உன் கழுத்தை நெரிக்கும் போது நீ திணறுவாய். அதற்கு முதலிலேயே அதை எதிர்த்து நின்று போராடு. விடாமுயற்சியோடு கடின உழைப்போடு போராடு. நான் உன் சாய் தேவா உன் பக்கத்தில் உனக்காக உன் வெற்றிக்கு துணையாக இருப்பேன். அடுத்தவர்களால் ஒருபோதும் உனக்கு நன்மை இல்லை என்பதை உணர்த்தவே அவர்களின் சுயரூபத்தை நான் உனக்கு வெளிப்படுத்தினேன். ஆனால் நீயோ வெகுளியாக இருந்துவிட்டாய். உனது அன்பு குணத்தை, அப்பாவித்தனத்தை அவர்கள் பயன்படுத்தி கொண்டார்கள். பொருளையும் நம்பிக்கையையும் நீ இழந்து விட்டாய். அவமானமும் பட்டாய். அந்த கெட்ட காலங்களை நினைத்து பார்க்காதே. அவையெல்லாம் பஞ்சு மெத்தையில் உனக்காக வைக்கப்பட்ட பெரிய முட்களைப் போல குத்தி கொண்டு இருந்தவை. காலங்கள் மாறிவிட்டன குழந்தையே. இனி வருவது எல்லாம் உனக்கு வசந்த காலம். உனது கையை பிடித்து நான் தூக்கி நிறுத்துகிறேன். இந்த உலகில் என்னை விட உண்மையான உறவுகள் யாரும் இல்லை என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே பொய்யான உறவுகளை உன்னிடம் இருந்து நான் விலக்கி வைத்தேன். நீ ஆனந்தமாக இருக்க வேண்டும் என்பதற்காக செய்தேன். ஆனந்தம் என்ன என்பதை நீ உணர்ந்து கொள்வதற்காக செய்தேன். ஆனந்தம் மனம் மகிழ்ச்சியாக இருக்கும்போது அல்லவா வருகிறது. மன மகிழ்ச்சி எப்போது வருகிறது? உன் கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேறிய பிறகுதானே வருகிறது. அதனால் உன் கோரிக்கைகளை எல்லாம் நிறைவேற்றி உன்னை ஆனந்தமாக வைத்து கொள்ளவே நான் முயன்று கொண்டு இருக்கிறேன். கவலைகளை மறந்து என் மடியில் ஓய்வெடு என் குழந்தையே. என் அன்பு குழந்தையே, உன் அன்பு என்னும் கடல் எவ்வளவு ஆழமாக இருக்கிறது என்று என் மீது உனக்கு இருக்கும் அளவு கடந்த பக்தியை எண்ணி நான் பூரிப்படைகின்றேன். உன் வாழ்வில் உன் சாயப்பாவின் மீது வைத்துள்ள நம்பிக்கை என்பது அளவிட முடியாததாய் இருக்கிறது. நான் இருக்கையில் உன் வாழ்க்கையில் ஏன் இந்த வெறுமை? நீ ஏற்றிய தீபங்கள் போலவே உன் வாழ்க்கையில் நான் தீபம் ஏற்றப் போகிறேன். இன்னும் சற்று நாட்களில் நீ அதை உணரப் போகிறாய். வானத்தில் இருக்கும் சூரியனைப் போல, நிலாவைப் போல, நட்சத்திரங்களைப் போல மின்னி நீ ஒளி வீசப் போகிறாய். உன் சாயப்பாவான நான் எப்போதும் உன்னோடு உனக்கு துணையாக இருக்கப் போகிறேன். ஒன்றை மட்டும் நினைவில் கொள். உன்னை சுற்றியுள்ளவர்களில் யார் நல்லவர், கெட்டவர் என்ற சந்தேக கண் கொண்டு பார்க்காதே. நீ உன் கடமையை செய். அவர்கள் உனக்கு தீங்கு இழைத்தால் அதற்கான தண்டனை நிச்சயம் அவர்கள் அனுபவிப்பார்கள். கவலைகளையெல்லாம் தூக்கி எறி. வாழ்க்கையை நம்பிக்கையோடு எதிர்த்து நில். அப்போதுதான் தடைகளை தகர்த்து உன்னால் வெற்றியடைய முடியும். நீ நம்பிக்கையோடு இருந்தால் நல்லதே நடக்கும். சாயிருக்க பயமேன்.